மேடைக்கு வந்திருக்கேன். எனக்கு இதுக்கு முன்னாடி நான் மேடையெல்லாம் பேசுனதே எனக்கு அனுபவமே கிடையாது. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதமாக நாங்கள் இதில் ட்ராவல் பண்ணிக்கிறோம். என் பேர் செந்தில்குமார். வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கும், நாங்கள் முயற்சி பண்ணோம், கிடைக்கல. வாய்ப்பை நாங்களாம் ஏற்படுத்திக்கிட்டோம். அந்த ஏற்படுத்திய வாய்ப்புக்கு உறுதியான வந்தது முதல்ல வந்து என்னுடைய டைரக்டர். அதுக்கப்புறம் என்னுடைய படத்தில் வந்து என்னுடைய ட்ராமா ஸ்கூல், இந்தியன் ட்ராமா ஸ்கூலில் நான் வந்து போய் அதில் வாய்ப்பை தேடிட்டு அங்கே போயிட்டு கற்றுக்கிட்டு இருந்தேன் நான். அதன் மூலியமாக அறிமுகமான எனக்கு வந்து அமிர்த் கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இவ்வளோ வேகமாக நாங்கள் எடுத்துகிட்டு போய் இதுக்குண்டான பிளானெல்லாம் எங்களுக்கு கொடுத்து எங்கள் கூட இருந்தது வந்து எங்களுடைய கேமராமேன். எங்கள் படத்தை இந்தளவுக்கு எல்லாரும் கைதட்டி இதை சிறப்புப்படுத்திய காரணமாக இருந்த எங்களுடைய மியூசிக் டைரக்டர் சுவாமிநாதன். அவன் சின்ன பையன் தான், ஆனால் அவனுடைய வேலையெல்லாம் பெரிய ஆளாக இருக்கும். இதுதான் நாங்கள் முதல்ல சேர்ந்த எங்கள் கூட்டம். இந்த கூட்டத்தில் உட்காந்து நாங்கள் ஒரு சின்ன விஷயத்தை ப்ளே பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் எங்களுக்கு வந்து திடீர்னு ஒரே செகண்டில் கிடச்சி ஒரு ஜெயபிரகாஷ் சார். அவர் கிடைச்ச விருப்பாடு இந்த படத்தோட ட்ராவல் வேறு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த ட்ராவல் போயிட்டு இருக்கிறப்ப தான் திடீர்னு வந்து என்ன சொன்னால், சரி அவங்க பெரிய பையனை வந்து உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நாங்கள் வந்து போய் சாரை பார்த்து பேசி நிஞ்சுவை நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்தோம். அப்புறம் நிரஞ்சன், நிஞ்சு ஒரு மாதிரி, நிரஞ்சு ஒரு மாதிரி. இந்த படத்தை வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போனவர் துஷ்யந்த் வேறு பக்கம் எடுத்துகிட்டு போனோம். அப்படி சரி, இதெல்லாமே நாங்கள் ஒரு 40 நாளாக போய் சிவகங்கையில் அந்த ஊரில் வந்து நாங்கள் ரொம்ப சிரமத்தை பட்டு, அந்த சிரமத்தையெல்லாம் எங்களுக்கு வந்து இப்போ பார்க்குறப்ப தான் தெரியுது கேமராமேன் வந்து இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கார். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரோட அப்பா சிவகங்கையில் எங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருந்தார். அப்புறம் எம்எல்ஏ சார், அவங்க சப்போர்ட்டில் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் இந்த இடத்துல இந்த படத்தை எட்டு வரக்கு முடிஞ்சுது. இந்த படத்துக்கு வந்து நான் ஒருத்த மட்டும் தயாரிப்பாளர், நான் யாரை சொல்கிறேனோ அவங்க எல்லாருமே இதுக்கு தயாரிப்பாளர். அவங்க எல்லாம் இருந்தங்காட்டி தான் வந்து நான் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் இந்த அமௌண்ட்டில் வந்து இந்த படத்தை நாங்கள் பண்ணோம் அப்படின்னு இவங்க எல்லாருமே தான். அவங்க எல்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை. எங்கள் படத்தோட ஹீரோயின் சைல்டு ஆச்சு, ஒரு 30 படத்துக்கு மேலே நடித்து நந்தி அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்களும் எங்களோட வந்து 40 நாள் எங்கள் ஊருக்குள்ளேயே அங்கேயே இருந்தாங்க சிவகங்கையில். மற்ற ஹீரோயின் அப்படி அதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாருமே இருந்து. ஜெயபிரகாஷ் சார் வந்து ஒரு நாள் முழுக்க அந்த மேட்சை வந்து வெயிலே கொண்டு பார்த்துட்டு இருக்கார். நடிகர்லாம் அப்படி இருப்பாங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை. பயங்கர கஷ்டத்துலேருந்து அவர் எங்களோட இருந்தார். அவர் இந்த மாதிரி சூழ்நிலையை தாண்டி தான் இன்றைக்கி வந்து நிற்கிறோம். இந்த நிற்கிறனால தான் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னா, இந்த இடத்துக்கு வரக்கு காரணமாக இருந்தவர் வந்து ஆனந்த் மாஸ்டர். அவர் எங்கே இருக்கான்னு தெரியல, அவர் எங்கே இருப்பார். மாஸ்டர் நீங்கள் வாங்க, நீங்கள் மேடைக்கு வாங்க மாஸ்டர், நீங்கள் வாங்க. நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு இந்த அறிமுகமே இருந்திருக்காது. வாங்க மாஸ்டர். இதை இப்போ தான் உங்கள்கிட்ட நான் பேச முடியும். இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எப்படி நாங்கள் ரிலீஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் தெரியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் சுற்றிட்டு இருக்கிறப்ப மாப்பிள்ளை வைப்ரண்ட் மூவிஸ் வெங்கடேஷ் எந்திரிங்க, இவர் எங்களோட வந்த ஒரு படம் இந்த படத்தை வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த மாதமே ரிலீஸ் பண்ணலாம்னு முயற்சி பண்ணோம், கொஞ்சம் தள்ளி போகுது. அடுத்த மாதமாக நாங்கள் எடுத்துகிட்டு பண்ணோம். இதுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் வந்து சோனி வந்து எங்களை ஒரு நாளில் வந்து வேற எங்கேயோ கொண்டு போய் எங்களை விட்டுட்டாங்க. இதுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்த சோனி டீமுக்கு ரொம்ப 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 நான் கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கள் டீமே நன்றி சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மியூசிக் டைரக்டரோட நண்பர் அனிருத் வந்து ஒரு வீடியோ எடுத்து பைட்டு எங்களுக்கு அனுப்பிச்சார். அது வேற மாதிரி ஒரு ரீச்சு கொண்டு போயிருக்கு. இதை பற்றி பேசுகிறேன், இதில் பணம் சம்பாதிக்கல அந்த நோக்கத்துக்கு இங்கே வரல. வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல, கிடைச்சிக்கிச்சு. இதில் ஒரு 5-6 பேர்த்தோட திறமை வெளியில் வருது. சொல்லியே தீரணும். சினிமாவுக்கு வந்த தயாரிப்பாளர் சம்பாதிக்கணும், பெரிய ஆளாக வரணுங்கிற நோக்கமல்ல. அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல நடிக்கணும். எனக்கு 22 வயசில் நடிக்கணும்னு தோணுச்சு, என்னால் முடியல. இப்போ நடிக்கணும்னு நினச்சேன், ட்ராமா ஸ்கூல் போனேன், அதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கிக்கிட்டோம். இந்த ட்ராமா ஸ்கூலில் வந்து நான் அந்த ஸ்கூலுக்கு போகிறப்பே வந்து பாபி சிம்மாவுக்கு எங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அந்த இடத்த வந்து நாங்களும் முதிச்சிருக்கோம். அதை நோக்கிய பயணம் இல்லையோ, குறும்படத்தை வந்து உட்காந்து பார்த்துட்டே இருப்போம் டிவியில். கலைஞர் டிவியில் இவர் வந்தானா பார்ப்போம். 11:30 மணிக்கு உட்காந்துனா ஃபைனான்ஸு கூட பார்க்காத உட்காந்து பார்த்துருப்பேன். இதெல்லாம் தான் எங்களுக்கு கொண்டு வந்துருக்கு.
பணம் வரும் போகும், வராட்டியும் பரவாயில்ல. இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு. இதை நீங்கள் தேட்டரில் பாருங்கள், எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் இந்த மியூசிக்கில் பாடின எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. இதுக்கு மேலே என்னுடைய படத்துக்கு பாட்டு எழுதினார் ஒருத்தர், மோகன்ராஜ்னு சொல்லி போட்டு. ஏன்னா அவர் மூஞ்ச பார்த்ததில்லை, நான் பார்த்து என்னன்னு கேட்கல. இப்போ தான் 3 நாளைக்கு முன்னால் தான் அவரை பார்த்தேன் நான். எப்படி சொல்கிறது, பிரிச்செறிஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் வந்து வேற மாதிரி இருக்கும். அவன் கேரக்டர் அதில் இருக்குது. என் கேரக்டர் ஒரிஜினல் கேரக்டர் தான் படத்தில் வச்சுருக்காங்க, அது இருக்கும். சாரோட ஒரிஜினல் கேரக்டர் தான் உள்ளே வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த வரிகள் செட் ஆகிருக்கு. எல்லாத்தோட கேரக்டர் நல்லா வந்திருக்கு. இதை எங்களை தயவு செய்து நீங்கள் திரையில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தயவு செய்து சிடியில் இது பார்த்து சிக்கல் கொடுத்து எங்களை பிரச்சனை பண்ண வைக்காதீங்க. எல்லாத்தையும் வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகே, நன்றி. ஐவர் ஆட்டம் இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துருந்தேன். ஃபர்ஸ்ட் போய் தெரியாமல் அப்பாட்டு போய் உட்காந்துட்டேன். என்ன விளையாட்டுனே தெரியாது. படத்தை பற்றி எந்த ஒரு கான்செப்டும் சொல்லலை. ஆக்சுவலாக திடீர்னு கூப்பிட்டு போய் உட்காந்து பார்த்தப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அந்த படத்தோட இது பார்த்துருப்பீங்க, புறநானூரை பற்றி ஒரு விஷயம் வந்திருக்கும். அதை பார்த்தோன்னே உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. அதை தான் நான் ரெக்வஸ்ட் பண்ணி நீ போட சொல்லியிருந்தேன். ஸோ அது பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபுட்பால் எங்கிட்ட இருந்து வந்துச்சு, எந்த சைட்லேருந்து பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து இதுதான் வந்து நம்மளோட வீரத்தை காட்டுறது தான், விளையாட்டு தான் ஒரு எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தென் அதுக்கடுத்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 5 பேர் வச்சு ஃபுட்பால் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தோம். அண்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா படம் குவாலிட்டி வந்து வேறு லெவலில் கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் கேமராமேனுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். இந்த படத்தை ஒரு பெரிய லெவலில் இந்த படத்தை எடுத்துருக்காங்க, அவர் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஹீ டன் அ வெரி ரொம்ப பெரிய ஜாப் பண்ணியிருக்கிறாரு. படத்தில் ஆர்ஆர் வந்து பின்னி படம் எடுத்திருப்பாங்க. அண்ட் தேங்க்யூ சார். அண்ட் தென் படத்தில் இந்த டீம், இதை ஆர்ஐடி டீம் தான் சொல்லணும். முக்கால்வாசி எல்லா பேருமே ஆர்ஐடியில் இருப்பாங்க வந்து என்னை பார்த்தவங்க. அண்ட் நானும் ஆர்ஐடினால் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அண்ட் டீம் ஒர்க் தான் இந்த படத்தோட பெரிய சப்போர்ட். நாட் ஒன்லி லைக் ஃபுட்பால், இந்த படத்துலேயும் ஒரு 5 பேர் சேர்ந்து தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படம் பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணுறோம், பாருங்கள். அண்ட் கூடிய சீக்கிரம் அதிவிரைவில் இந்த படத்தோட அறிவிப்பு வரும் ரிலீஸ் பண்ணுறதை பொறுத்து. ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுக்கும். அண்ட் மீடியா ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ். அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் நான் ஏற்கனவே சொன்னது தான், சின்ன சின்ன படங்களை பெரிய லெவலில் கொண்டு போய் ரீச் பண்ணோம்னா தான் இன்னும் நிறைய படங்கள் நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் படங்களாக தூக்கிட்டு வரதுக்கு எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். அண்ட் வைபர் மூவிஸ்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் இட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ் லாட். கிட்டத்தட்ட ஒரு 900க்கு மேலே மேடை நாடகங்களில் நடிச்சிட்டேன் இந்தியா ஃபுல்லாக. பட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் பேசுறதுக்கு முடியாது. நான் ஒரு இடத்துல பேச போனேன், மேடையில் பேச தெரியாது, கீழே இறங்கி பேசுங்கன்னாங்க. அதனால் கீழே போயிட்டீங்களா? ரொம்ப நன்றி செந்தில் சார். இது உங்கள் படம் இல்லை, என் படம் மாதிரி. அம்ருத், மிதுன் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அவங்க பேர் தெரியல. நன்றி. கண்டிப்பாக ஒருத்தரால் மட்டும் முடியாது, அதுக்கு ஒரு டீம் வேணும். ஒரு நல்ல டீமாக இந்த படம் நான் பார்க்குறேன், இந்த டீமை நான் பார்க்குறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வந்து ரவி வந்து என் உரிமையின் படத்தோட கேமராமேன். எனக்கு தெரியாது ரவி படம் பண்ணியிருக்காருன்னு. ஸோ காலையில் அந்த இன்விடேஷன் வைக்கும், படம் பண்ணியிருக்கீங்களா ரவி? என்ன ஆமாங்க அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ அதில் ஒரு க்யூரியாசிட்டி என்னென்னா எப்படி விஷுவல்ஸ் இருக்குன்னு வரும்போது. பட் விஷுவல்ஸ் பார்க்கும்போது ரவி பிச்சிட்டிங்க ரவி, சான்ஸே இல்லை. கம்மிங் டு த ட்ரெய்லர், வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச்சுக்கு வந்து எப்படி நமக்கு தெரியாது, நம்ம வந்து பார்க்குறோம் டிவியில் அவ்வளோதான். பட் அதுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி என்ன, அதுக்கான ஒரு நம்ம நம்ம பின்னாடி என்ன இருக்குது, அதில் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி இதுக்கான ஒரு ப்ராப்பராக ஒரு ரிசர்ச் பண்ணி இதுக்கு இந்த கேமுக்கான என்ன எதனால் அப்படி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது எல்லாமே கொடுத்து ஒரு டீட்டெயிலிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து படத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அந்த ட்ரெய்லர், அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஜேபி சார், எல்லாத்துக்கும் உங்கள் பசங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் த ஹோல் டீம். ஆக்சுவலி சங்கர் கணேஷ் சார் வந்து அவர் தம்பி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறக்குள்ள மியூசிக் டைரக்டர் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரிஞ்ச அவர் சன்னு, ஏன்னா அவ்வளோ யூத்தாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி சாங்ஸும் சரி அவ்வளோ யூத்ஃபுல்லாக இருக்குது. கண்ணாடி இஸ் மை ஃபேவரட் சாங். இப்போ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பர் மெலடி. அண்ட் செந்தில், சிகே செந்தில் சார், ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் டு த ஹோல் டீம். தேங்க்யூ ஸோ மச்.